அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல புசி ஆனந்த் என்ன தெரியுமா பேசியிருக்காரு? எல்லா மாவட்ட செயலாளர்களும் தேர்தலுக்கு சீட்டை எதிர்பார்க்காதீங்க, தளபதிக்காக உழைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீட்டை எல்லா மாவட்ட செயலாளரும் எதிர்பார்க்காதீங்க, எல்லாருக்குமே கேட்ட தொகுதி கிடைக்கணும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. கிட்டத்தட்ட 134 மாவட்ட செயலாளர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தாவேகா கட்சியில. அவர்கள் எல்லாருக்கும் புசி ஆனந்த் இந்த அறிவுறுத்தலை கொடுத்திருக்காரு. அப்போ புசி ஆனந்த் கொடுக்கக்கூடிய இந்த அறிவுறுத்தல் என்பது விஜய் அவர்களுக்கு தெரியாமல் கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் கிடையாது. அப்ப இதனுடைய பின்னணி என்னன்னு சொல்லிட்டு நாம நேற்று விசாரிக்கும் பொழுதுதான் மிகப்பெரிய குடுமைப்பிடி சண்டை அந்த மாவட்ட செயலாளர்கள் மத்தியில, புதிதாக கட்சிக்கு வந்தவர்கள் மத்தியில நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 134 பேர் கிட்ட, அவர்கள் அத்தனை பேருமே சுமார் 25 ஆண்டு காலமாக விஜயனுடைய ரசிகராக இருந்து கொண்டு விஜயனுடைய அத்தனை படத்துக்கும் போஸ்டர் ஒட்டி விஜய் வாழ்கன்னு கோஷம் போட்டு விஜய் மக்கள் மன்றத்தை நடத்தி கொண்டு வந்தவர்களுக்கு தான் மாவட்ட செயலாளர் பொறுப்பை போட்டிருக்காங்க. அப்படி இத்தனை ஆண்டு காலம் உழைத்த எங்களுக்கு நீங்க புதுசா வந்தவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எங்க தொகுதி சீட்டெல்லாம் தூக்கி அவங்களுக்கு கொடுக்குறங்கன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமான்னு சொல்லிட்டு லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்லாம் இப்ப போர்க்கொடிய தூக்க ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு செங்கோட்டையன் தாவேகாவுக்கு வருவதற்கு முன்னாடியே அவர் சார்ந்த மாவட்ட செயலாளர்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. அங்க ஆல்ரெடி மாவட்ட செயலாளர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க. இப்ப அந்த மாவட்டத்திலிருந்து புதிதாக செங்கோட்டையன் வந்த உடனே செங்கோட்டையன் குறிப்பிட்ட ஒரு 8 தொகுதியை கேட்கிறார். எப்படி? அவர் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 தொகுதி அவர் கேட்கிறார். அவர் கேட்கக்கூடிய அந்த 8 தொகுதிகளிலுமே ஒரு சில இடங்கள்ல மாவட்ட செயலாளர்களுடைய நேரடி தொகுதிகளாக இருக்கிறது. அப்ப செங்கோட்டையன் புதுசா வந்தவருக்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அவருடைய தொகுதியில போட்டியிட முடியாத சூழல் நிலவுது. அந்த 8 தொகுதியும் செங்கோட்டையன் யாருக்காக கேட்கிறார்கள் என்றால் தன்னுடைய ஆதரவாளர்களுக்காக கேட்கிறார். இப்போதைக்கு தாவேகாவில் இருக்கக்கூடிய அரசியல் தெரிந்த நபர்ல ஒருவர் தான் செங்கோட்டையன். மிக முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறார்கள். தாவேகாவினர் அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட சூழல்ல அவருக்கு 8 இடங்களை கொடுத்துட்டாங்க, நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் நிர்வாகிகள் இன்றைக்கு போர்க்கொடி தூக்குறாங்க.